தமிழகத்தை சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட உள்ளதாக பாஜக தலைவர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே வேட்பாளராக கூடிய ஒரு வாய்ப்பினை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வழங்கியிருக்கின்றது. மகாராஷ்டிரத்தினுடைய ஆளுநராக தற்போது இருந்து வரக்கூடியவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நடைபெற இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலிலே பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்தார். தமிழகத்தைச் சேர்ந்த கோவை பகுதியைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் பாஜகவில் தமிழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். அண்மையில் ஆளுநராக அவர் பதவியேற்றுக் கொண்டிருந்தார். அதில் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக தற்போதும் தொடர்ந்து வருகின்றார். இந்த நிலையில் தான் ஆளுநராக இருந்து வரக்கூடிய சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு தமிழகத்தின் பூர்வீகமாக கொண்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றது பாஜக தலைமை. அவர் குடியரசு துணைத் தலைவராக விரைவில் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் விரைவில் தொடங்க உள்ள நிலையில இந்த வேட்பாளர் பற்றிய அறிவிப்பினை பாஜகவினுடைய தலைமை வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார். அதன் பிறகு தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகி கொண்ட நிலையில்தான் அடுத்ததாக பாஜகவில் இருந்து யார் துணைத் தலைவராக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 4 நபர்களுடைய பெயர்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணனை இறுதி செய்திருக்கின்றது பாஜகவின் தலைமை. தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே மக்களவை தேர்தல் உள்ளிட்டவற்றில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை கோவை மக்களவை தொகுதியில் வாங்கியிருந்தவர். அது மட்டுமல்லாமல் மாநில பொறுப்புகளில் இருந்தவர் தமிழக பாஜகவில். டெல்லியினுடைய பாஜக தலைமைக்கு தேசிய தலைமைக்கும் நெருக்கமான ஒருவராக இருந்து வரக்கூடிய நிலையில்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக அவரை தேர்வு செய்திருக்கின்றார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக தற்போது இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் குடியரசு துணைத் தலைவராக அவர் தேர்வாவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக அவருடைய பெயரை தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிப்பு செய்திருக்கின்றது. விரைவில் நடைபெற இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக அவர் போட்டியிட இருக்கின்றார். ஏற்கனவே ஆளுநராக அவருக்கு வாய்ப்பினை வழங்கியிருந்த பாஜக தேசிய தலைமை தற்பொழுது குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பினையும் வழங்கியிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.